நீங்கள் தாங்குகிற வேதனை வீணாக போகாது, ஒரு நாள் அது உங்களை உயர்த்தும். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, அல்லது உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனை, குடும்பத்துக்காக தாங்குகிற வேதனை, காதலில் கிடைத்த காயம், இதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் நடக்கிறது போல தோணுமா? ஆனால் ஒரு உண்மை என்னன்னு, நீங்கள் இப்போது தாங்குகிற ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை உடைக்க வரல, உங்களை உருவாக்க தான் வந்திருக்கு. குடும்பத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஒரு நாள் உங்களுக்கு மரியாதையாக திரும்ப வரும். காதலில் யாராவது உங்களை மதிக்கலைன்னா அது உங்கள் வேல்யூ குறைவுன்னு இல்லை, அவர்களுக்கு உங்கள் வேல்யூ புரியலைன்னு அர்த்தம். நீங்கள் அமைதியாக கஷ்டப்படுற அந்த நேரம் நீங்கள் லைஃப்பில் பிக்கெஸ்ட் க்ரோத் நடக்குது. நோபடி கேன் see it, பட் இட்ஸ் ஹேப்பனிங். ஒரு நாள் நீங்கள் இந்த சேம் பிளேஸில் நின்று பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக எப்படி ஆனேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனால் இப்போது கைவிடாதீங்க. இந்த விஷ்ணுமாயா பிரவீன் உங்கள் கூட கடைசி வரைக்கும் உங்கள் பிரச்சனையில் கூட நிற்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு ஒரு கால் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அதுக்கு என்ன பரிகாரம், என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு நல்ல விளக்கம் தரேன். என்னுடைய சேனலை பின்பற்றுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓம் ஸ்ரீ விஷ்ணுமாய நமோ. தேங்க்யூ.